ஓகே ஆஹா ஜோன் லாகே ஆகல பாதி சும்மா கடல் போய் பாதி சொல்றீங்க நம்பவே இல்லங்க பாத்தீங்க லாகே ஆகல இல்ல லேக் ஆகுது. நான் தான் இப்ப 2 ஸ்கிரீன் வாண்டடா ஆன் பண்ணி பார்த்தேன். இப்போ லேக் ஓவர்ட்ல பாதி கடல் லேக் பாதி ஆகுதான்னு பாக்குறதுக்காக குரோம் யூஸ் பண்ணி 3 ஸ்கிரீன் ஆன் பண்ணேன். லேக் ஆகுது செக் பண்ணேன். ஆனா எனக்கு அப்படி காமிக்கல. நான் 1080 பாக்கறேன் எனக்கு காமிக்கலையா? இது எப்படி பார்த்தா லாக் ஆகுது காமிக்கல? 4K ஏதோ வேலை பாக்குது. இல்ல லேக் வாய்ப்பு இருக்கு. நான் அவங்க சொல்றது உண்மைதான். ஏன்னா இப்ப நான் 3 கூகுள் ஸ்கிரீன் ஆன் பண்ணி நான் பண்ணி பார்த்தேன். ஒர்க் ஆகுதா லேக் சரியாயிடுச்சா நான் சொன்னது ஏதாவது ஆயிருக்குமா அப்படின்னா நான் லேக் ஆகுது. உண்மைதான். நான் பண்ண உடனே நீங்க சொல்றீங்க அப்ப கண்டிப்பா இருக்கு. நான் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன். இல்லடா 4K GTA ஸ்ட்ரீம் போட்டதுல இருந்தா இந்த ப்ராப்ளம். GTA வந்ததுல இருந்து இந்த பிரச்சனை நடக்குது. அது பிசி வந்து தானே தகவல் அமைச்சுக்கோண்டா ஏஐ தானே. அதனால வந்து அது GTA ஸ்ட்ரீம்கா இல்ல இந்த ஸ்ட்ரீம்கான்னு அது கதறுது. மாத்தணும். அப்ப நீங்க 2 பிசி வச்சிருக்கீங்க, 2 மானிட்டர் தான் வச்சிருக்கீங்களா? 2 பிசி 4 மானிட்டரு ஐயோ ஒரு லேப்டாப். அப்ப நீங்க அதுல பண்ணலாம் இல்ல? இது வெறும் ஸ்ட்ரீம் மட்டும் போட்டு அதுல நீங்க குரோம் ஸ்ட்ரீம் ஓபன் பண்ண முடியாதா? அப்படிதான் போடுவேன். Welcome to Crayola Creativity Week. ஒரு ஸ்ட்ரீம் டுவான், ஒரு ஸ்ட்ரீம் வந்து OBS, ஒரு மானிட்டர் சாட் படிக்கிறதுக்கு. நான் இப்போ வந்து ஒரு மானிட்டரே இப்போ நான் யூஸ் பண்றது இல்ல. அப்படியே அதுல இருக்க அந்த சாட் படிக்கிறது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டேன். சாட் படிக்கிற மானிட்டர் டுவான் இதுக்கு ஒரு சீன் வச்சிருக்கீங்க, அதை க்ளோஸ் பண்ணிட கூடாதா? நான் வச்சிருப்பேன் எப்பவுமே. டுவான் தான் மெயின்ல வச்சிருப்பேன் எப்பவுமே. ஓ குமாரி இந்த வேற செட்டப் குமாரி இந்த வேற ஒன்னு வந்து 60 இன்ச் மானிட்டர், ஒன்னு வந்து 32 இன்ச் மானிட்டர், இன்னொன்னு வந்து 32 இன்ச் மானிட்டர். எல்லாமே கொஞ்சம் கொடூரமான மானிட்டர். அப்ப நீங்க டுவான் அதல பாக்குறீங்கன்னா நீங்க இது வியூலாம் நீங்க அதிலே பாத்துறலாம் என்ன? அதெல்லாம் பார்க்க முடியாது. இது இருக்கும். லேட்டஸ்ட் இருக்கும். அதுல லேட்டன்சி இருக்குமா? ஆமா. லிட்டில் பிட் இருக்கும். இங்க இருந்து போகணும்லங்க. அது வயர்லெஸ் தானே. இப்ப அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய ஸ்கிரீனா தெரியும். எல்லாத்துக்கும் சொல்றேன் வியூ பண்ணி 60 இன்ச்னா அதுல நீங்க டுவான் போட்டீங்கன்னா எவ்வளவு பெருசா தெரியல இனிமேல உங்களுக்கு தெரியாது. அவ்வளவு பெருசு ஸ்கிரீன் எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஓ நான் கண்டுபிடிச்சிட்டேன் அது வீடியோ வர வைக்கிறதுக்கு. வேணாம் அப்புறம் பாத்துக்கலாம். நம்ம இது முடிச்சலாம். ஜிடி அப்ப பாத்துக்கலாம். ஜிடி அப்ப இப்ப ஆடியன்ஸ் இது பண்ணுவோம். ஓகே இப்ப கமெண்ட்ரி பாருங்க. ஸ்டார்ட் ஆகும். கண்டுபிடிச்சிட்டேன். சாணி இங்க நடக்கிற கஷ்டத்தெல்லாம் பார்த்து கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் மேக்ஸ் ஸ்டுடியோ கொஞ்சம் சீக்கிரம் வர வச்சுன்னா மேக்ஸ் ஸ்டுடியோவில் வந்து ஸ்டீமை போட்டு இந்த பிசியில் ஃபுல்லாக ஜிடிஏ போட்டுடலாம். பண்ணி ஒரே கடினமா இருக்கான். அடித்தால் அடி இடித்தால் அடி பிடித்தால் புடி. மேக்ஸ் ஸ்டுடியோ வேணுமா? மேக்ஸ் ஸ்டுடியோ இருந்தால் தான் கிருப்பா பண்ண முடியுமா? குமாரு 4 பேரும் ஒரே வண்டியில போறானு குமாரு. ஆனா குமாரு கூதி எழுப்பு இப்பயே சொல்றேன். அப்படியா? கூதி எழுப்பு. ஆமா ஜோனுக்குள்ள இருந்தே ஜோன் ரொட்டேட், ஜோனுக்குள்ளார இருந்தே ஜோன் ரொட்டேட். பாத்துக்கோ. யாரோட கால்ஸ் தெரியல. ஐவியோட கால்ஸா தெரியலையே. ஜோனுக்குள்ள இருந்தே ஜோன் ரொட்டேட் ஏதோ நடக்குது. ஆனா யாருமே இல்ல. இவனுக்கு போற பக்கம் யாருமே இல்ல. ஏதோ ஒரு சென்டர் பிடிக்க பாக்குறான்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க எவனுமே ஒருத்தம் கிடையாது. எறும்பு கூட கிடையாது இந்த பக்கம். பா அருமையா வந்தா பாருங்க. ஐவரி பிடிச்சா பாருங்க ஒரு ஜோனு. சும்மா அந்த மாதிரி ஜோனு. ரூம் டூர் போடுறோம் ப்ரோ. கொஞ்ச நாள் கழிச்சு போறோம் ப்ரோ. இப்பெல்லாம் வேணாம் ப்ரோ. நம்ம இப்பதான் நல்லபடியா வளர்ந்து வந்துட்டு இருக்கோம். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை மாட்டி விட்டுருவோம். நமக்கு தேவையில்ல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி ஒரு டீம் வந்தாங்க ஒரு மாதிரி அரசல் பஸ் ஆகி போயிடும். அப்புறமேட்டு எல்லாரும் வந்து அந்த முன்னே சொன்னல ஸ்ட்ரீம் பண்றவங்க ஏழையா இருந்தா தான் பிரச்சனை வராது. கொஞ்சம் லைட்டா பணக்காரனா இருந்தாவே ஓத்தா இவங்களுக்கு எப்படி எம்பிட்டு காசு அப்படின்னு ஊர்ல இருக்கவங்கலாம் சந்தைக்கு வந்துடுவான். நம்ம ஏழையாவே கொஞ்ச நாள் இருந்துக்கு வந்தல. அப்புறமே 2020 எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்க்கலாம். தல எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் காட்டலாமா இல்ல மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு காட்டலாமான்னு யோசிச்சுக்கிறேன். அது வரைக்கும் வேணாம். பிரேவ் ப்ரௌசர் ஓகே தல சேஃப்டி இருக்காது ப்ரோ. பிரேவ் ப்ரௌசர் அதனால யூஸ் பண்றேன். கிரெடென்ஷியல்ஸ்லாம் இருக்கும். ரெவென்யூ ஆட்சன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் லைட்டா இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்கு மாதிரி. 2 டீமும் மாறி ஜோன் எடுக்கிறானுங்க. 2 பேரும் மாறி ஜோன் எடுக்கிறானுங்கடா. டேய்
இவன் நான் அவனையும் பாக்குறேன் இவனையும் பாக்குறேன் இவன் அங்க போறான் இவன் இங்க வரான் இவன் அங்க போறான் இவன் இங்க வரான் என்ன நடக்குது எனக்கு புரியல நானும் இந்த 2 டீம் தான் பாத்துட்டு இருக்கேன் BTS நார்மல் ஜோன் அப்படி புள்ளி வச்ச மாதிரி மையத்தை பிடிச்சானுங்க பிரஷர் விளையாட கொதிக்குது பிரஷர் கொதிக்குது கைஸ் பார்த்தாவே தெரியுது மறந்து வியூவர்ஸ் விட லைக் கம்மியா இருக்கு ஆமா பாத்தீங்களா गाइस 3 பாருங்க 3000 people watching come on guys let's go man 3000 likes போலாம் பாருங்க guys 30 வாங்க நீங்க சொன்னீங்க பாருங்க போட்டோம் காலைல வரைக்கும் தக 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 ஸ்ட்ரீம் போடுறோம் காலைல பிரேக் ஸ்ட்ரீம் கட் பண்ண கூடாது காலைல பிரேக்கப் போடுறோம் 2 மணி நேரம் தொடங்குறோம் வச்சி வெளுக்குறோம் ஒட்டைக்கிறோம் புழுகுறோம் இதுல ஒரு 1 லட்சம் அடிக்கிறோம் வியூஸ்ல மறுக்கா ஒரு 1 லட்சம் போடுறோம் ஜிடிஏக்கே வச்ச வேட்டன் இது என்னது அந்த ஸ்ட்ரீம்னா பிஜிஎம்ஐ தான் இப்போ நம்ம ஜிடிஏ வருமா அதனால மாலை GTA 6 தாண்டி ட்ரெண்ட் உலகமே பத்திக்கிட்டு எரிய போகுது பாரு GTA 6 வந்த பிறகு உலகமே பத்திக்கிட்டு எரிய போகுது ஜிடிஏக்கு இவ்ளோ அடிக்ட் ஆயிட்டீங்க நீங்க நான் ஏத்தல நியூஸ் படிச்சுட்டு நான் அப்படி ஏறிட்டேன் உம்மால என்னடா என்னன்னு சொல்றீங்க அப்படின்னு அது வரும் அண்ணன் PS6 வாங்கினா தெரியும் குளோபல் ஆடியன்ஸ் அதுல போட்டா நிறைய வியூ ஆமா குமாரே பிஜிஎம்ஐ வெறும் இந்தியா மட்டும்தான் குளோபல் ஆடியன்ஸ் உமா உலக லெவல் ஆடியன்ஸ் எங்க உம்மால உலகத்து கூட போட்டி போடலாம் குமாரே எப்பவுமே உலகத்து கூட போட்டி போட்டாதான் அங்க யாராவது பிடிக்க முடியும் சும்மா குண்டு சட்டிகளை குதிரை ஓட்டிட்டுனா சுண்ணி தான் சாப்பிடணும் எப்பவுமே எப்பவுமே காம்படிஷனே உலகத்து கூட தான் இருக்கணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டு எஃபர்ட் போட்டு இங்கேயே இந்தியாவுக்குள்ளே நோட்டிட்டு இருக்கணுமா பப்ஜி இருக்கும்போது எப்படி இருந்துச்சு மாசா பிஜிஎம்ஐ வந்தோடனே எல்லாம் இந்தியாவுக்குள்ள எப்படி சுருக்கிட்டாங்க ஜிடி அப்படி கிடையாது உலக லெவல் அதுல வேற இப்ப வேற ஆட்டோமேட்டிக்கா ஏஏ வந்து எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணிடுது வெறியா அதுவே ஹிந்தியில பேசுது அதுவே இங்கிலீஷ்ல பேசுது எடிட்டர் தேடிட்டு இருக்கேன் எங்க அம்மா 30,000 40,000 தரம் வரணும் 4K எடிட்டர் எவனாவது மாட்டோனான்னு ஒரு புளுத்தி 4K எடிட்டர் மாட்ட மாட்டேங்கிறான் ப்ரோ பந்தயத்துல கடைசியா தான் ப்ரோ வரும் பாயாசம் அப்படின்ற சிவா ப்ரோ ஓகே ஓகே சிவா 5273 அவர்லாம் ரொம்ப கதற விட்டாங்க பாவம் சிவா ப்ரோ கதிர்ந்துறாரு சிவா ப்ரோ சொன்னாவே நடக்கும்டா அவர் ஒரு வேத வாக்கு சிவா ப்ரோ அன்னைக்கு அப்படியே சொன்னாரு பிளேயர் சொல்லி ஒண்ணு நடக்கல அடிதான் வாங்குனாங்க ஏன்னா நீங்க காமெடி பண்றீங்க இந்த தடவைலாம் விடுற மாதிரி இல்ல இந்த தடவைலாம் ஒரு புடி தான் ஒம்மாலே ஒரு புடி பிடிக்காம விடுறது இல்ல GTA 6 வாங்குறீங்களா இல்ல PlayStation வரல அதெல்லாம் PlayStationலாம் நமக்கு முத நாளே வந்துரும் லான்ச் ஆனவனிவா அது PS5 6க்கு PS5 அப்டேட் ஆயிடுச்சு GTA 6 வரும்போது PS6 வரும்னு சொல்றாங்க எல்லாரும் லான்ச் பண்ணுவாங்க அப்பா வெறியா இருக்கும் அப்பதான் லான்ச்சே ஆகும் 5 எவ்வளவு வந்து வருது 55,000 தான் PS5 எல்லாம் ஏழைகளின் கேம் இதுதான் 55,000 ஐபேடை விட கம்மி தான் ஐபேடு தான் அது 6 வந்தா PS6 தான் PS5 வந்து ஆண்ட்ராய்டு மொபைல் மாதிரிடா ஆமா சப்பதான்டா அது டம்மி மொபைல் தான் ஐபேடு தான் பிஜிஎம்ஐ தான் அதை விட கொடுறோம் ஐபேடு தான் அதிகம் அப்படியா பேசாம வாங்கிடுதா நானும் ஒண்ணு வாங்கிடு ஜாய்ஸ்டிக் ஓடி சூப்பரா வரலாம் இல்ல குமார் அதெல்லாம் வந்து நீ இதாக மாட்ட குமார் அதெல்லாம் வந்து நாக் அவுட் ஆக மாட்டேன் நாக் அவுட் கிடையாது அப்படியா ஆக மாட்டேன் ஜாலியா இருக்குங்க இல்ல டெய்லி கன்ஃபார்ம் பண்ணனும்னா நானும் ஏதாவது பேசிக்கிசி ஏதாவது பண்ணி வாங்குவேன் மோத்ரா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல அது வாங்குறது மேட்டர் இல்ல மேட்டர்னா வந்து டீம் போடுறது மேட்டர் ப்ரோ இது ஒரு 4 மணி நேரம் போறேன்னு வெச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு இதுதானே நானும் இன்னும் ஏதாவது அச்சீவ்மென்ட் பண்றது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குல்ல போலாம்ல ஜாலியா ஃபன் பண்ணிட்டு குஜால்சா அது 2 ஹவர் அதாவது லான்ச் ஆகல இன்னும் நம்ம லான்ச் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணி தான் வாங்கணும் லான்ச் ஆகிறது இது என்னன்னே தெரியல என்ன கணக்கு PS6 ஓட என்ன வருது அப்ப PS5 அது மட்டும் விளையாட முடியுமா GTA மட்டும் விளையாட முடியும் வேற எதுவுமே உனக்கு PS6 தேவையில்ல நீ வச்சிருக்க PCலயே விளையாடலாம் நீ எக்ஸ்ட்ராலாம் வாங்க வேண்டியதே இல்ல ஆனா நான் வச்சது நார்மல் கான்ஃபிக் என்ன சும்மா ஒரு 60,000 வாங்க விளையாட முடியும் 60 நார்மல் கேமிங் எனக்கு லாக் ஆகுது என்ன கேமே நான் வச்சிருக்க இந்த இது விளையாட முடியும் ஸ்ட்ரீமும் பண்ண முடியும் விளையாட முடியும் 1080p ல வந்து ஸ்ட்ரீம் பண்ண முடியும் பண்ணலாம் சார் அப்ப ஃப்ரீயா இருந்தா சொல்லி கூட சார் எனக்கு சும்மா கேம் தேவைப்படும் சொல்லி தரேன் ஹை கிராபிக்ஸ்க்கு தான் வந்து கிராபிக்ஸ் கார்டு தேவைப்படும் இதுக்கெல்லாம் கிராபிக்ஸ் தேவைப்படாது நான் கிராபிக்ஸ்ல போட்டுருக்கேன் எல்லாமே போட்டுருக்கேன் என்ன கிராபிக் 20 சீரியஸா 30 சீரியஸா அந்த மீதானே தெரியாதா இருடா மேட்ச் கவுனி டேய் ஐவரி இங்க பாரு
பிடிஎஸும் பிடிஎஸ் 2.0 பக்கத்துல இருக்கிறானுங்க. இந்த தடவை ஒரு Zone வந்துருச்சு. ப்ராப்பர் ரெண்டு பேருமே காலர் இருக்கு. ப்ராப்பர் 4v4 எடுக்க போறானுங்க. அதை மட்டும் தெரியுது எனக்கு. ஆமா பிடிஎஸ் ஜோன் கிளம்புறாங்க. பிடிஎஸ் இல்லனா பிடிஎஸ் ஜோன் வந்து ஜோன் கிளம்புறாங்க. ஏதோ உள்ள வராங்க. 2.0 கிட்ட வராங்கன்னு நினைக்கிறேன். டைரக்ஷன் அந்த மாதிரி தான் வருது. 2.0 கிட்ட வராங்க. இல்ல நிப்பாட்டாங்க. அவங்களே ஸ்லாட் உள்ள இருக்காங்க. அங்கெல்லாம் போனா அடி அடி. ஆமா அதோட இல்லாம ஏற்கனவே வாங்கின அடி வேற தெரியும். அவ்வளவுதான். ஜெயிச்சாங்க தம்பி கீழ இருங்க பாரு. ஆல்ரெடி அதை இறக்கி வச்சேன். ஆல்ரெடி போட்டதுக்கு இப்ப போட்ட ஸ்டேட்டஸ்க்கே மரியாதை போயிடுச்சுல்ல. முன்னாடி கீழே இறக்கிட்டோம்ல. அதுவே வந்து அங்க பாருங்க கோஸ்ட் டாக் போற போல அடிச்சு அங்க பாருங்க போற போல கோஸ்ட் அடிச்சு போயிட்டான் ஒருத்தன். போற போல கோஸ்ட் டாக் ஸ்டேட்டஸ் போடுங்க. நான் கீழ இருங்க பாரு. ஏ டாக் பண்ணனா கண்டிப்பா போடுவேன். சிரிப்பு. யூ வாண்ட் புட்டா வர மாட்டான். தல அவனுக்கு கோல்ட் வர மாட்டான். முடியற வரைக்கும் வர மாட்டான். எனக்கு இன்னும் பீட்டஸ் இந்த தடவை கொஞ்சம் வெறியா விளையாடுற மாதிரி இருக்கு. என்னன்னு தெரியலையே. பார்க்கலாம் 14 டீம் இருக்காங்க. 49 ஃபுல்லா வச்சுக்கோ. அப்படியே இது கம்மி பண்ணி அந்த நோட்டிபிகேஷன் சென்டர் இருக்கும். அது கீழே இறக்கி அப்படியே மேலே ஏற்றினா பிரைட்னஸ் அதிகமாயிடும். நீ கம்மியா வச்சு எங்களை கம்மியா வைக்க சொல்லாத, அதிகமா வைக்க சொல்லாத. அண்ணே 2.0 எங்க ரொட்டேட் பண்றாங்க. நடக்குது. அதான் பிடிஎஸ் அடிக்க வராங்க போல அண்ணே. அப்படியா அண்ணே டார்கெட்டா? ஆனா பிடிஎஸ் அடிக்க வரானுங்க அண்ணே. ஆமா டார்கெட் பண்ண தெரியுது. என்ன குமார் கொம்பு வளர்த்துக்கிச்சான்னா அண்ணே பிடிஎஸ் அடிக்க வரானுங்க அண்ணே. பிடிஎஸ் அடிக்க வரானுங்க அண்ணே. ரெண்டு நாக்கு ஒரே கார்லயா ஒரே வண்டிலயா வந்துட்டானுல. வந்துட்டானுங்க. அங்க பாரு இந்த டீமை முடிச்சு அவ்வளவுதான். அங்க பாரு முடிச்சு. அகால மரணமா. போடு. ஐயோ அவ்வளவுதான் முடிச்சு. ஒளிவெளி ஷாட்களை எடுத்து சும்மா டமாக் போட்டான். பிடிஎஸ் அடிக்க வந்துட்டாங்கன்ற எங்க இருந்து சுத்தி எப்படி வந்தாலும் நீங்க பாத்தீங்களா? அத பார்த்தேன் குமாரு. ஐயோ கொம்பு சீவப்பட்டதா? ஐவரி குமார் ஐவரி அங்க ஐவரி வேணும்டா. உமால பயமே இல்லடா. உடக்கணும்னு வரானே நீ. பயம் என் மேல வரணும்னு விளாடுறானே. சொன்னேன் காலையில மெசேஜ் அனுப்பின அவனுக்கு. நீ பயந்து பொட்டையா விளாண்டினா நீ கடைசி வரைக்கும் பொட்டையாதான் இருப்ப. உன் மேல இருக்கிற பயத்தை யாருன்னு காட்டுறா அப்படின்னு. நீங்க போட்டு பிரிக்கிறான். இங்க பாருங்க இவனுக்கு பயத்துல எப்படி உட்காந்துருக்கானுங்க. நீங்க இங்க பாருங்க அடி ஒரு அடி நவுத்த முடியல. அங்க பாருங்க மொத்தம் இங்க பாருங்க. இந்த பக்கம் ஒரு பிளேயர் ஆமா. இந்த பக்கம் இங்க பாருங்க. இந்த பக்கம் ஒரு பிளேயர். இது உள்ள ஸ்ப்ரே பண்றதுக்கு டீம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிளம்பிட்டாங்க. வரலையே. அடிறாங்க. அங்க பாருங்க ஸ்ப்ரே போடுறாங்க. ஜோன் பிளாக் பண்றாங்களா? பிடிஎஸ் 2.0 ஜோன்குள்ள வந்தது. பிடிஎஸ் 2.0 ஜோன்குள்ள வந்தது. பிடிஎஸ் வர விட மாட்டாங்களா? ஜோன் பிளாக் பண்ணுவாங்களா? டோனி நாக் பண்ணாங்க. அவ்வளவுதான் தூக்கிட்டான். அப்பா அந்த டீம் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த டீம் ஒண்ணுமே பண்ண முடியாது ஷேரனே. அந்த டீம் விளையாடுறதுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது ஷேரன். அந்த டீம் மறுபடியும் கேப்டன் டீம் இந்த மாதிரி கேப்டன் முடியல. கேப்டன் வந்துச்சு. போடு வெறியா டோனி போட்டாம இருக்க சிம்பா டீம் போட்டாம ஒரு 1-2 வந்துட்டானாங்க. சிம்பா டீம் மட்டும் வரக்கூடாது. பீட்டஸ் கூட போவாங்க மாதிரி. ஆனா சிம்பா டீம் வரக்கூடாது. ஆமா அழுத்தி விட்டுருவாங்க மாதிரி. ஓ மை வாஸ் சிந்தகி ராணி
அவ்வளவுதான் பிடிஎஸ் நாக்கு ஈஷா நாக்கு ஈஷா அகாலமரணம் ஈஷா தூக்க முடியுமா ஈஷா அகாலமரணமா அகாலமரணம் அடைவானா ஈஷா அகாலமரணமா தூக்கிட்டாங்க கைவரி நாக்கு ஆமா ஐவரி நாக் ஐவரி அவ்வளவுதான் ராட்ரிக் அடிக்கிறாங்க ஸ்ப்ரே போடுறது மெதுவா சிம்பா ப்ரோ சிம்பாடா ராட்ரிக் நாக்கு ஐவரி நாக்கு சிம்பாயிட போல டோனி 1 HP டோனி half HP ஆயிட்டான் லாங்ல இருந்து சிம்பா ப்ரோ 2.0 இன் சிம்பா சொப்பனமா ஐயோ மோட்டர் போட்டான் கரெக்டா எங்க மோட்டர் போட்டான் ப்ரோ ரெட்ரோ ஸ்மோக்ல அடிச்சான் ப்ரோ வெரியா ராட்ரிக் ப்ரோ இல்ல பாத்தியா நீ அத பாத்தேன் வெரியா லாங்ல உண்மையாலுமே அவன் ஒரு மாதிரி தூக்கிட்டாங்க ஆடுறான் ப்ரோ ரெட்ரோ வெறியா தூக்கிட்டாங்க ராட்ரிக் காப்பாத்தப்பட்டான் ஐடி காப்பாத்தப்பட்டான் ஆனா ஃபுல் மேனா இருக்கிற ரெண்டே டீம் ஒன்னு பிடிஎஸ் பிடிஎஸ் இன்னொரு 2.0 ஆமா ஏய் மோட்டர் ஓடுது யாருக்கு மோட்டர் ஓடுது ஐவரி நாக்கு மோட்டர் ஓடுது அங்க பாரு போடு மோட்டர் ஓடுது அங்க பாரு எங்க இருந்து விடுறானுங்க பாரு பிடிஎஸ் மொத்தம் ஊர்ல இருந்து ஊருக்கு விடுறானுங்க இல்ல இப்போதைக்கு எந்த மோட்டர் மாட்டல இந்த கல்லு பின்னாடி தூக்கலாம் கேரி பண்ணிட்டு ஓடி ஆடுறோம் முன்னாடி வேற ஏதோ ஒரு டீம் இருக்கு ரேண்டம் BTS 2.0 வேற தூக்கிட்டாங்க ஐவரி தூக்கிட்டாங்க பரவாயில்ல மோட்டர் பிரச்சனை இல்ல ஓகே இந்த குட்டி கொஞ்சம் புஷ் பண்றாங்க தெரியல இல்ல ஜோன் தான் வராங்க ஐயோ அம்மா ஓத்தா என்ன ஒரு மாதிரி கிழிகிழிப்பா பண்ணிட்டாங்க கிழிகிழிப்பா பண்றானுங்க மாட்டினாங்க நினைக்கிறேன் பிடிஎஸ் கிட்ட போறாங்களா இல்ல மீட் வந்துட்டாங்க ஸ்டாண்டா சக்தி பிளஸ் மில்டா தான் வந்த உடனே தலை தெறிக்க ஓடுறாங்க ஐயோ நம்ம கிட்ட ஏதோ ஸ்குவாட் வந்துச்சு டீம் 21 பிடிஎஸ் வந்து 2.0 பாக்குறாங்க இன்னும் 8 டீம் இருக்கு லாஸ்ட் பிடிஎஸ்க்கும் 2.0க்கும் ஒரு 4v4 ப்ராப்பரா வந்தா பார்க்கவே மஜாவா இருக்கும். அந்த ஒரு வீட்ல மட்டும் எத்தனை டீம் இருக்கு பாருங்க. இந்த ஒரு வீட்ல மட்டும் எத்தனை டீம் இருக்கு பாருங்க. பக்கத்து வீட்ல ரொம்ப கும்பா சிம்பா இருக்கு, அந்த வீட்ல நோவா இருக்காரு. அண்ணா என்னமோ சினிமா இருக்குண்ணா. என்னமோ சினிமா இருக்கு, படம் தெரியுது. என்ன எனக்கு தெரியுது சினிமா இருக்கு. கண்டிப்பா படம் இருக்கு. ஏன்னா இப்படி வந்து இது பண்ணதெல்லாம் சத்தியமா வேற மாதிரி. இத்தனை நாட்கள் இருந்து மீண்டு வந்தாங்க. 2.0 ஜெயிக்க தான் வாய்ப்பு இருக்கு. இங்க இவங்களுக்கு மேலே ஒரு டீம் இருக்காங்க. இவனுக்கு பாரு 4 பேரும் எப்படி அப்படியே கார் எடுத்து படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே உள்ள போறாங்கடா இவனும். கோஸ்ட் ப்ரோ இல்ல யாருமே இல்ல ஒரு இது போட்டாங்க. மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததா? மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததா? மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததா? ட்ரோல் 1 HP நினைக்கிறேன். தவறு நடந்ததா? ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு நடந்ததா? நடக்கப்பட்டதா தவறு? ஈஸ்வா நாக் அவுட் போறனா? ஜோனோட கார்ல இருந்து ஜோன் சென்டர் வந்துச்சா பிடிஎஸ்? இது ஒரு மிகப்பெரிய தோல்வி ஆகுமா? பாப்போங்க. எம்எல்ஜி ஒரு நாக்கு மறுபடியும் கோஸ் போயிட்டான். வேற ஆங்கிள் எடுத்துறாங்கண்ணா. 10 மீட்டர் மறுபடியும் ஜோன் வெளியே போயிட்டாங்க. மறுபடியும் ஒரு மிகப்பெரிய தவறு நடந்ததா? அவ்வளவு கோஸ் வைக்க போறது. கோஸ் வைக்க ஐடி போறா. அவ்வளவுதான் நாக்கு. நாக்கு. ஐவரி மட்டும் 1 HP ல இருக்காங்க. அவ்வளவுதான் ஐவரி 1 HP. ராட்ரிக்கும் நாக்கு. நாக்கு. அங்க சாய் மட்டும் தான். ஐவரி மட்டும் தான் முடிக்கறான். ஐவரி சாய முடிக்க போறான். குமார் உடைத்து எரியப்பட்டாங்க குமார். ஆனா ரெண்டே பேர் வெட்டி பெற முடியாதுன்னு நினைக்கிறேன். 2v கோஸ்ட் நாக்குல இருக்க சாய் மட்டும் தான். தேடி வருவியான்னு அடிக்கிறான் குமார். தேடி வருவியான்னு சொல்லி அடிக்கிறான் குமார். தேடி வருவியா அப்படின்னு பார்த்தேன். கோஸ்ட் ப்ரோ தூக்கிடுவாரா? தூக்கிடுவாங்க தான் நினைக்கிறேன். ஆனா அப்ப கூட எப்படி 2v4 வர முடியுமா? வண்டி எடுத்துட்டு வராங்கன்னு நினைக்கிறேன். இல்ல ஐயோ அம்மா, ஆனா வெறியான புஷ். 2v4 எது பேர் இல்ல அவங்க மல்டி பிளேட் அவங்களுமே போறாங்கடா. சாய் காமிச்சிருக்காரு. ஒரு நேட் வருது. அவ்வளவுதான் தப்பண்ணா அகால மரணம். வண்டி விட்டாங்க கோஸ்ட். நோய்ஸ் ஏறி வரும். அவ்வளவுதான் வாய்ப்பே கோஸ்ட் அகால மரணம். சாய் மட்டும் தான். அவ்வளவுதான். Oh my god. ஜிஜி முடிக்க முடியவில்லை. வீட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு கிடைத்தது. ஜோன் அவுட் அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு தவறான ரேஸ்.
சாதாரணது வீட்டு சசிகல் நெஞ்சில் இடி ரக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. செவிக்க முடியல. they are struggling guys. we are struggling. போன மேட்ச் BTS 2.0 எவ்வளவு